Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா the group travel recommender system based on a group approximate constant satisfaction. First of all, நம்ம இந்த ப்ராஜெக்ட் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வேணும், ஓன் ஐடியாஸ் இருக்கான டெவலப்மெண்ட் ஹெல்ப் வேணும்னா டோன்ட் வரி. நாங்க உங்களுக்கு ஃபுல் ப்ராஜெக்ட் கைடன்ஸ் கொடுக்குறோம், ஆன்லைன்ல அப்புறமா ஆஃப்லைன்லயுமே. ஐடியா டிஸ்கஷன் பண்ணதுல இருந்து ரிப்போர்ட் ரைட்டிங், இம்ப்ளிமெண்டேஷன், பிரசன்டேஷன் வரைக்குமே நாங்க உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணுவோம். ஜஸ்ட் உங்க கான்செப்ட் நீங்க ஷேர் பண்ணுங்க, உங்க ப்ராஜெக்ட் ரெடி ஆகுது வரைக்குமே கூட இருப்போம். சோ இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? கீழே தெரியுற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்க டீடைல்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம ப்ராஜெக்ட் போலாம். குரூப் டிராவல் ரெக்கமெண்டட் சிஸ்டம் வந்து ஒரு கம்ப்ளீட்டான டிராவல் மேனேஜ்மெண்ட் ஆப். யூஸ்வலி நம்ம வெக்கேஷன் போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம டிக்கெட் புக் பண்ணுவோம். ரெட் பஸ், மேக் மை ட்ரிப், இந்த மாதிரியான நிறைய ஆப்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த ஆப்ஸ்ல வந்து நம்ம ஜஸ்ட் டிக்கெட் புக் பண்ணிக்க தான் முடியும். டிக்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதை ட்ராக்கும் பண்ணிக்கலாம். எப்போ வந்து ரீச் ஆகும், எப்போ வந்து எங்க வர அது வந்துட்டு இருக்கு, டிக்கெட் புக் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அதுல வியூ பண்ணிக்கலாம். ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்கோம். பஸ் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், பஸ்ஸோட லைவ் லொகேஷன் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம், எப்போ ரீச் ஆகும், டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையா நம்ம பாத்துக்கலாம். டெஸ்டினேஷன் நம்ம செலக்ட் பண்ணும்போது சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் இருக்கக்கூடிய நியர்பை ஹோட்டல்ஸ் வந்து நம்ம லைவா டிஸ்ப்ளே ஆகும். டைரக்டா நம்ம அதுலயே நம்ம புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம டிராவல் பண்ணக்கூடிய பட்ஜெட்டும் இதுல வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், டிஸ்டன்ஸ், டெஸ்டினேஷன் பேஸ்ல வந்து டோட்டல் எக்ஸ்பென்ஸை வந்து எஸ்டிமேஷன் பண்ணிடும். இன் பிட்வீன் ரூட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் லைக் ஹில் ஸ்டேஷன்ஸ், மொனுமெண்ட்ஸ், டெம்பிள்ஸ் மாதிரியான விசிட் பண்ணக்கூடிய பிளேசஸுமே நமக்கு என்ன பண்ணும்னா சஜஸ்ட் பண்ணும். ஸோ ஓவராலா இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஆப். பஸ் புக்கிங், ஹோட்டல் புக்கிங், பட்ஜெட் பிளானிங், சைட் சீயிங் சஜஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல வந்து நமக்கு பிளானிங் வந்து நம்ம ஈஸியாகவும் என்ஜாயபிளாகவும் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா இது வந்து என்னதான் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தாலுமே இன்டர்நெட் டிபெண்டன்சி, அப்புறமா டேட்டா பிரைவசி இஷ்யூஸ், ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மாதிரியான ஃபியூ ப்ராப்ளம்ஸ் வந்து இதுல இருக்கும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன், அப்புறமா டெக்னிக்கல் எரர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜஸா வரும். அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா இதுல மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா எல்லா டிராவல் நீட்ஸுமே வந்து ஒரு சிங்கிள் ஆப்ல வந்து நமக்கு ஹேண்டில் பண்ணிக்க முடியும். பஸ் புக்கிங், ஹோட்டல் புக்கிங், பட்ஜெட் கால்குலேஷன், அப்புறமா சைட் சீயிங் சஜஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரே பிளேஸ்ல வந்து இருக்கும். இது வந்து நமக்கு டைம் சேவ் பண்ணும், டிராவல் பிளானிங் வந்து ஈஸியும் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் தான். ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்மூத்தாகவும் என்ஜாயபிளாகவும் இருக்கும். இப்போ நான் இது உங்களுக்கு ரன் பண்ணி காட்டி தரேன். இதுதான் அதோட லாகின் பேஜ். இதுல நம்ம யூசர் நேம் அப்புறமா பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா லாகின் பண்ணிட்டு இது வந்து லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து ஹோம் பேஜ். இதுல நீங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம், ஃபீட்பேக், அப்புறமா பிளான் ட்ரிப் எல்லாமே வந்து பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் டிக்கெட் புக் பண்ணி காட்டி தரேன். இதுல வந்து நேம், அப்புறமா அவங்களோட மெயில் ஐடி. இதுல நீங்க வந்து ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா உங்க மெயில் ஐடி நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க மெயிலுக்கு வந்து டிக்கெட் புக் ஆனாலும் இல்லைன்னா ரூம் புக் ஆனாலுமே உங்களுக்கு டைரக்டா நோட்டிபிகேஷன் உங்க மெயிலுக்கு வரும். சோர்ஸ் வந்து நம்ம சென்னை கொடுப்போம். டெஸ்டினேஷன் நான் கன்னியாகுமரியை மென்ஷன் பண்ணிக்கிறேன். டிராவல் டேட், ஃப்ரைடே, டிராவல் டைம், நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ், இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமா புக் டிக்கெட். இதுல வந்து டிரான்ஸ்போர்ட் மோட் கொடுக்கணும், பஸ்ஸா ட்ரெயினா அப்படின்னு. அதுக்கப்புறமா இதுல வந்து பஸ் ரூட் வந்து என்னன்னா எஸ்இடி, டிஎன்எஸ்டிசி இந்த மாதிரி. ட்ரெயின்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ்ல புக் பண்ணிக்கலாம். டிக்கெட் புக் ஆயிட்டு இதுல வந்து எங்க வியூ ஆகும்னா ஆல் டிக்கெட்ஸ் பேஜ்ல வந்து வியூ ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரூம் புக் பண்ணது. இந்த ரூம் புக்கிங்லயுமே வந்து உங்களோட யூசர் நேம், மெயில் ஐடி எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரிஜினல் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க மெயில் நோட்டிபிகேஷன்ல வந்துடும் டிக்கெட் ரூம் புக் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. check-in date, check-in time, check-out date.
நம்பர் ஆஃப் ரூம்ஸ். இதுல வந்து உங்களுக்கு ரூம் புக்கிங்ஸ் எல்லாமே வியூ பண்ணி காட்டும். அதுக்கப்புறமா பிளான் அவுட் ட்ரிப் பார்ப்போம். இதுல வந்து நீங்க மெயில் ஐடி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவுமே வராது. சரியா? பட்ஜெட் வந்து நான் ஒரு 5000 குடுக்கேன். நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் வந்து 3. நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஒரு 4. இதுல வந்து ஸ்பாட்ஸ் குடுத்துட்டோம்னா, உங்களுக்கு வந்து சென்னை டூ கன்னியாகுமரியில என்னென்ன அந்த ப்ரிஃபரன்ஸ்ல வந்து மொனுமெண்ட்ஸ் குடுத்தேன். டெம்பிள் எல்லாமே குடுத்தோம். அப்போ சென்னை டூ கன்னியாகுமரியில மேட்சிங் ஸ்பாட்ஸ் எல்லாமே திருவள்ளுவர் ஸ்டாச்சு, அப்புறம் சுசீந்திரன் தாண்டுமலையான் டெம்பிள் அந்த மாரி. டோட்டல் பட்ஜெட், பெர்சன்ஸ் எல்லாமே வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகும். ஒரு ஒரு பெர்சனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமே உங்களுக்கு இதுல வந்துரும். அப்புறமா பட்ஜெட் பிரேக் டவுன். நம்ம 5000 எஸ்டிமேஷன் குடுத்தோம். ஃபுட்டுக்கு எவ்வளோ ஆகும், டிரான்ஸ்போர்ட், அக்காமடேஷன் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து இதுல மேப்புமே உங்களுக்கு வியூ ஆகுது. சென்னை டூ கன்னியாகுமரிக்கு. இல்ல இடையில என்னென்ன பிளேசஸ் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கலாம். இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபீட்பேக் கொடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஃபீட்பேக்ல போயிட்டு சென்னை டூரிஸ்ட்ஸ் எல்லாமே வந்து இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்போ நீங்க ரிவ்யூ கொடுக்கணும்னா ஃபீட்பேக் நைஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, நைஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா ரேட்டிங்ஸ் சப்மிட் கொடுத்துட்டு ரெண்டாவது நம்ம ஃபீட்பேக் செக் பண்ணோம்னா நம்மளோட இதுவுமே கீழே வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஃபைனலா நீங்க வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட்ல உங்ககிட்ட வேற ஏதாவது எடிட்ஸ் இல்லைன்னா பேஜஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.